Hi friends, welcome back to our channel French Friend. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஏன்னா இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற இந்த ஃபண்டின் ஹை பெர்ஃபார்மன்ஸ் க்ரோத் ரேட்டுக்கு நாமெல்லாம் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அது எப்படி என்று நீங்களே வீடியோ பார்த்து கொண்டு வரும்போது உங்களுக்கே தெரிய வரும். இந்த பிளானில் நீங்கள் ஒரே ஒரு முறை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக லம்சமாக 1 லட்சம் ரூபாய் 1 lakh rupee இன்வெஸ்ட் செய்யும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தொகையாக 1 கோடி ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 1,14 லட்சம் ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. நான் 1 லட்சம் ரூபாய் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொன்னதும் நீங்கள் கொஞ்சம் மலைப்பாக யோசனை கூட செய்யலாம். ஆனால் ரியாலிட்டியில் 1 லட்சம் ரூபாய்ன்றது இன்றைக்கி 1 சவரன் கோல்டின் விலைங்க. அதாவது 8 கிராம் கோல்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோட விலை இன்றைக்கி 92,400 ரூபாய். இன்னும் சேதாரம் கூலி எல்லாம் சேர்த்தா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். ஆனால் நம்ம பவுனை அனாவசியமாக வாங்கிறோம். எனவே இந்த 1 பவுன் வாங்குகிற விலையை நாம் ஒரே ஒரு முறை லம்சமாக இன்வெஸ்ட் செய்துவிட்டு சிறிது காலத்துக்கு பிறகு 1 கோடிக்கு மேல் ரிட்டர்ன்ஸாக பெற முயற்சிப்பது தானே புத்திசாலித்தனம். அப்படி இந்த பிளானில் இன்வெஸ்ட் செய்து அதன் மூலம் கிடைக்கும் ஒரு ஹியூஜ் கார்பஸான 1,14 லட்சம் ரூபாயை உங்களுடைய பிள்ளைகளின் மேற்படிப்புக்காகவோ அல்லது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காகவோ நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இல்லைங்களா? இல்லை உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் செய்வது என்பது கொஞ்சம் கடினமான காரியமாக இருந்தால் நீங்கள் 25,000 ரூபாய் முதலீடு செய்து சில காலத்திற்கு பின்பு 24 லட்சம் ரூபாய் வரை ரிட்டர்ன்ஸாக இந்த பிளானில் பெற வாய்ப்பு இருக்குங்க. இல்லை உங்களால் 50,000 ரூபாய் முதலீடு செய்ய முடியும்னா அதை முதலீடு செய்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தொகையாக சில காலம் கழித்து 48 லட்சம் ரூபாய் வரை பிளானில் ரிட்டர்ன்ஸாக கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க. ஸோ உங்களுடைய வசதிக்கேற்ப எவ்வளவு வேணாலும் நீங்கள் முதலீடு செய்து கொள்ளலாம். இந்த அளவிற்கு நல்ல அருமையான பெஸ்ட் ரிட்டர்ன்ஸும் அதன் மூலம் ஒரு பெரிய ஹியூஜ் கார்பஸும் கொடுத்துருக்கிற இந்த ஃபண்டை வழங்குறவங்க நம்ம எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பித்த ஆண்டு 1987. கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளாக மக்களுக்கு சேவை செய்து வர நிறுவனம். நமது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐயை தாய் நிறுவனமாக பேக்கப்பாக வைத்திருக்கிறதுனாலேயே இதனுடைய நம்பகத்தன்மை மக்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருது. இன்றைய தேதியில் 11.3 லட்சம் கோடிக்கு மேல் நிதியை கையாளுது இந்த நிறுவனம். சுமார் 70-75 பாப்புலரான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம். அப்படி பாப்புலரான ஃபண்டுகளில் ஒன்று தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் எந்த வகையில் இந்த ஃபண்டு ரொம்ப மக்கள் மத்தியில் பாப்புலராக இருக்குது, இதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன, டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஃபண்ட் என்ன, இதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்பது என்ன, ஆப்ஜெக்டிவ்னு சொல்லும்போது பர்பஸ் ஆஃப் த ஃபண்டு இல்லைனா கோல் ஆஃப் த ஃபண்டு, அதனுடைய இதனுடைய நோக்கம் என்ன, இந்த ஃபண்ட் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த ஃபண்டு, அதாவது எந்த யுக்தியை பயன்படுத்தி இந்த ஃபண்டு மார்க்கெட்டில் லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்குது, எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் இந்த ஃபண்டு சூட்டபுளாக இருக்கும், யங் இன்வெஸ்டர்ஸ்க்கா, மிட் ஏஜ்டு இன்வெஸ்டர்ஸா, இல்லை ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்காண்டு லாங் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா, இல்லை ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸை இதில் எதிர்பார்க்கலாமா, மார்க்கெட் கீழே போச்சுன்னா ஃபண்டின் ரிட்டர்ன்ஸ் லாஸ் ஆகாமல் இருக்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, எந்த செக்டார்ஸில் எல்லாம் இந்த ஃபண்டு இன்வெஸ்ட் செய்கிறாங்க, டாப் ஹோல்டிங்ஸாக எந்த மாதிரி கம்பெனிஸை வைத்திருக்கிறாங்க இந்த ஃபண்டு, பிறகு இந்த ஃபண்டு கொடுத்த ஆனுவல் ரிட்டர்ன் ரேட்ஸ் எல்லாம் எவ்வளவு, சிஏஜிஆர்னு சொல்கிற காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் எவ்வளவு கிடைச்சிருக்கு, இந்த ஃபண்டில் மொத்த நெட் கார்பஸாக 1,14 லட்சம் ரூபாயை பெற எவ்வளவு இயர்ஸ் நாம் வெயிட் செய்யணும், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும்தான் இந்த ஃபண்டில் பணம் செலுத்த முடியுமா, எஸ்ஐபி என்று சொல்லும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலம் பணம் செலுத்த முடியாதா, எல்டிசிஜி என்னும் சொல்லும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு எவ்வளவு நமக்கு வரி கட்ட வேண்டி வருது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல்ஸ் கெயின்ஸ் என்னும் சொல்லும் எஸ்டிஜிசிக்கு எவ்வளவு டேக்ஸ் வரும், எப்படி இந்த திட்டத்தில் சேருவது, ஏஇஎம் என்று சொல்கிற அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு இந்த ஃபண்டுக்கு இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு, இப்படி எல்லா கேள்விகளுக்கான விடையும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை பார்ப்பதற்கு முன் நான் உங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய டவுட்ஸ்களை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, என்னால் முடிந்தவரை கிளியர் பண்ணுறேன். இதை போன்ற நிதி சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கான நமது ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை அழுத்திக்கிங்க, அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்க்க போகிற ஃபண்டினுடைய பெயர் எஸ்பிஐ கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு டைரக்ட் பிளான் க்ரோத்.
இது ஒரு தீமேட்டிக் ஃபண்டுங்க. தீமேட்டிக் ஃபண்ட் என்றால் என்ன? எக்கானமிக் மார்க்கெட்டுன்னு சொல்கிற பொருளாதார சந்தையில் ஒரே ஒரு துறையிலையோ ஒரு ஐடியாவோ அல்லது ஒரு ட்ரெண்டையோ டார்கெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டுக்கு பேர் தான் தீமேட்டிக் ஃபண்டு. உதாரணமாக அது கன்சம்ஷன் துறையாக இருக்கலாம், நுகர்வுத்துறை, இல்லை டெக்னாலஜி துறையாக இருக்கலாம், தொழில் சார்ந்த துறையாக இருக்கலாம், அடுத்தது ஹெல்த் கேராக இருக்கலாம், சுகாதாரத்துறையாக கூட இருக்கலாம், அடுத்தது பேங்கிங் துறையாக கூட இருக்கலாம். இவற்றையெல்லாம் தான் ஒரு தீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரே ஒரு துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் தீமேட்டிக் ஃபண்டு. ஸோ எல்லா செக்டார்ஸ்லையும் இன்வெஸ்ட் செய்யாமல் அந்த ஃபண்டு சம்மந்தப்பட்ட கம்பெனிஸில் மட்டும் இன்வெஸ்ட் செய்யும். அதுதான் தீமேட்டிக் ஃபண்டு. ஸோ நம்ம ஃபண்டு எந்த தீமை செலக்ட் செய்து இருக்குது என இந்த ஃபண்டு பெயர்லேயே நமக்கு தெரியுது. ஆமாம், கன்சம்ஷன் தீமை செலக்ட் செய்து இன்வெஸ்ட் செய்து நமது ஃபண்டு. கன்சம்ஷன்னா நுகர்வு, பயன்படுத்துதல்னு பொருள். சரிங்களா? நாம் இப்போ இந்த ஃபண்டின் பர்பஸ் என்ன அல்லது கோல் என்ன, அதாவது தமிழில் நோக்கம் என்ன, இந்த ஃபண்டின் நோக்கம் என்ன என்பதை பார்ப்போம். நாம் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்யும் முன் அந்த ஃபண்டினுடைய பர்பஸ் என்று சொல்கிற நோக்கத்தையும் அடுத்து ஸ்ட்ராட்டஜி என்று சொல்கிற ஃபண்டின் யுக்தியும் தெரிந்து கொண்டால் தான் இந்த ஃபண்டு எந்த இலக்கை நோக்கி நம்முடைய பணத்தை முதலீடு செய்து அதில் எந்த யுக்தியை பயன்படுத்தி மார்க்கெட்டில் லாபத்தை சம்பாதிக்கும் என நாம் யூகிக்க முடியும். அவ்வாறு நாம் தெரிந்து கொண்ட பிறகு தான் நாம் நம்முடைய இந்திய பொருளாதாரத்தின் அன்றைய நிலையை கணித்தோம். எதிர்காலத்தில் நமது இந்திய பொருளாதாரம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாளிதழ்கள்லையும் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறதையும் வைத்து கணித்து ரெண்டுத்தையும் பொருத்தி பார்த்து நமது சொந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டோ அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரின் ஆலோசனை பெற்ற பிறகோ நாம் நமது பணத்தை ஃபண்டில் முதலீடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறாங்கங்க. எனவே இப்போ நாம் பார்க்க போகிற இந்த எஸ்பிஐ கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டின் பர்பஸ்ன்னு சொல்கிற நோக்கம் என்ன, ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிற யுக்தி என்ன என்று பார்ப்போம். இந்தியாவில் மக்கள் பயன்படுத்துகிற கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்கிற நுகர்வோர் பொருட்கள் மற்றும் சேவைகளை கொடுக்குற கன்சம்ஷன் செக்டார்ஸ் கம்பெனிஸில் இந்த ஃபண்டு இன்வெஸ்ட் செய்யுது. உதாரணமாக நாம் உபயோகப்படுத்துகிற கார்ஸ், லக்ஸுரி ஐட்டம்ஸ்ன்னு சொல்கிற ஆடம்பர பொருட்கள், இவற்றையெல்லாம் தயாரிக்கிற நிறுவனங்களை தான் கன்சம்ஷன் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இவற்றில் இன்வெஸ்ட் செய்து லாங் டேர்ம் கேபிட்டல் க்ரோத் அடைவது தான் இந்த ஃபண்டின் ஆப்ஜெக்டிவ், அதாவது இலக்குன்னு தமிழில் சொல்லுவாங்க. கோல் அல்லது பர்பஸ் ஆஃப் த ஃபண்டுன்னு சொல்லலாம். இந்த எஸ்பிஐ கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு ஆரம்பித்த காலத்திலிருந்து நல்ல பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி ஃபியூச்சரிலும் நல்ல பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் என்பதை எதை வைத்து எக்ஸ்பர்ட்ஸ் கணிக்கிறாங்கன்னு பார்த்தா, இந்திய மக்களுடைய சேலரி, அதாவது வருமானம், லைஃப் ஸ்டைல் சமீப காலமாக மாறினதுனால, அதாவது உயர்ந்து கொண்டே போவதனால அவருடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் கூடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவருடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் கூடினதுனால அதனால் பலனடையும் கம்பெனிஸில் இந்த ஃபண்டு முதலீடு செய்யுது. அவ்வாறு முதலீடு செய்யும்போது நல்ல லாபத்தை இந்த ஃபண்டு பெறுது. அதே டைமில் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டார்ஸ்க்கும் நல்ல லாபம் கிடைக்குது. இந்த ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸுன் போது அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று கன்சியூமர் டிஸ்கிரிஷனரின்னு சொல்கிறாங்க, ரெண்டாவது கன்சியூமர் ஸ்டாப்பிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவற்றில் ரெண்டிலும் இந்த ஃபண்டு முதலீடு செய்யுது. கன்சியூமர் டிஸ்கிரிஷனரின்னு சொல்லும்போது அத்தியாவசியம் இல்லாத ஆனால் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பொருட்கள்னு சொல்கிறாங்க. இவை எவையெல்லாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பொருட்கள் லிஸ்ட்டில் வருதுன்றதும், கன்சியூமர் ஸ்டாப்பிள்ஸ்ன்னு சொல்கிற பேசிக் எசென்ஷியல் நீட்ஸ், அதாவது நமது தினசரி வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள், அந்த லிஸ்ட்டில் என்னென்ன பொருள்கள் வருதுன்னும் பார்ப்போங்க. முதல்ல நாம் இந்த ஃபண்டு இன்வெஸ்ட் செய்கிற கன்சியூமர் டிஸ்கிரிஷனரின்ற, அதாவது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பொருட்களில் எவையெல்லாம் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. உதாரணமாக பார்த்தோன்னா கார்ஸ், எல்லா பிராண்டட் கார்ஸ்லையும் இவங்க இன்வெஸ்ட் செய்கிறாங்க. உதாரணமாக மாருதி, ஆடி, பிஎம்டபிள்யூ போன்ற விலையுயர்ந்த கார்களில் இன்வெஸ்ட் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீட்டைல் ஃபேஷன் கம்பெனிஸ்ன்னு சொல்கிற ஜுடியோ, வெஸ்ட் சைடு, ஷாப்பர் ஷாப்பு, இன்னும் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் கார்மெண்ட்ஸு, அதாவது லூயிஸ் பிலிப்பி, வேன் ஹுசைன் போன்றவற்றிலும் இவங்க முதலீடு செய்கிறாங்க. அப்புறம் வாட்சஸான ரோலெக்ஸ், ரேடோ போன்றவற்றிலும். ஹோட்டல்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாஜ் ஹோட்டல்ஸ், லெமன் ட்ரீ, ஓபராய் ஹோட்டல்ஸ், இவற்றிலெல்லாமும் இவங்க முதலீடு செய்கிறாங்க. இவற்றையெல்லாம் தான் நம்ம கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி ஐட்டம்ஸ்னு சொல்லுவோம். இவற்றை மட்டுமல்லாமல் முழுக்க முழுக்க இந்தியாவின் மேக்கான டைட்டன் மற்றும் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போன்றவற்றிலையும் இந்தியன் கம்பெனிஸ்லையும் இவங்க முதலீடு செய்கிறாங்க. அடுத்து இந்த ஃபண்டின் மேஜர் அசட் அலோகேஷனான கன்சியூமர் ஸ்டாப்பிள்ஸை பற்றி பார்ப்போம். கன்சியூமர் ஸ்டாப்பிள்ஸ்னால் என்ன? நாம் தினமும் வாங்குகிற எப்பொழுதுமே தேவைப்படும் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ். மார்க்கெட் எவ்வளவு ஏறினாலும் இறங்கினாலும் இந்த ப்ராடக்ட்ஸுக்கு டிமாண்டு ஸ்டாப் ஆகாது. எனவே தான் இதை டிஃபென்சிவ் செக்டார்னு கூட சொல்லுவாங்க.
உதாரணமாக பிரிட்டானியா லிமிடெட், இவங்க தயாரிக்கிற நாம் நாள்தோறும் சாப்பிட்ற பிஸ்கெட், கேக்ஸ், பிரெட்ஸ், குட் டே, மேரி கோல்டு போன்றவை இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் கேரண்டியான டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட். அடுத்தது HULனு சொல்கிற இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் தயாரிக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் சோப்பு, ஷாம்பு, டிட்டர்ஜென்ட், டூத்பேஸ்ட் போன்றவை. உதாரணமாக சர்ஃப் எக்ஸல், டோவ், லக்ஸ், ரின், லைஃப் பாய், பெப்சோடன் போன்றவை. மார்க்கெட் ஸ்லோ ஆனாலும் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் டெஃபினட்டாக நடக்கும். அடுத்தது நெஸ்லே இந்தியா தயாரிக்கிற மேகி, நெஸ்கஃபி, மில்க் மெய்ட், செர்லாக் போன்றவை ஃபேமிலி ரொட்டீனில் ஒரு முக்கிய பங்கு. ஏன் இந்த கம்பெனிஸ்லாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? அதற்கு காரணம் என்னென்னா ஹை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. முதல் காரணம். அப்படி என்றால் என்ன? இன்வெஸ்டர் செய்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் அவருடைய முதலீட்டுக்கும் நல்ல ப்ராஃபிட் எஃபிஷியண்ட்டாக அந்த கம்பெனி திரும்ப கொடுக்கும். அதை தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. லோ டெப்ட் என்றால் என்ன? லோ டெப்ட் என்பது அந்த கம்பெனி கம்மியான அளவில் தான் கடன் வைத்திருக்கும், பேங்க்லேயோ இல்லை வேறு எந்த முறையிலையோ கடன் வைத்திருக்கும். அதை தான் லோ டெப்ட். இந்த ரெண்டு காரணங்களாலும் மேற்கொண்டு ஸ்ட்ராங் பிராண்ட் வேல்யூ இருக்கிறதுனாலும் அந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணோம். அந்த ப்ராஃபிட்டோடைய க்ரோத்து எப்பவும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த கம்பெனிஸில் முதலீடு செய்கிறாங்க. ஸோ எனவே இந்த கம்பெனி ஸ்டேபிள் ரெவென்யூ ப்ளஸ் கன்சிஸ்டன்ட் க்ரோத் ரெண்டையும் கொடுக்குது. இதன் காரணமாக லார்ஜ் கேப் ஸ்டெபிலிட்டியும் மிட் கேப் க்ரோத் ரெண்டையும் மிக்ஸ் செய்து ஒரு மிக்சட் போர்ட்ஃபோலியோவை எப்பவும் இந்த ஃபண்டு மெயின்டைன் செய்வாங்க. ஈவன் ரெசிஷன் வந்தாலும் பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ், HUL கம்பெனி தயாரிக்கிற சோப்பு, நெஸ்லே, மேகி போன்றவற்றை மக்கள் வாங்கிறத நிறுத்த மாட்டாங்க இல்லைங்களா? அடுத்து இந்த SBI கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் டீட்டெயில்ஸை விரிவாக கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கப்பட்ட தேதி, அதாவது டேட் ஆஃப் இன்செப்ஷன்னு பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 2013. நெக்ஸ்ட்டு AUMனு சொல்கிற அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது இன்வெஸ்டார்ஸ் இந்த ஃபண்டில் சேர்த்து வைத்திருக்கும் பணம், மொத்தமாக இன்வெஸ்ட் செய்திருக்கும் பணம்னு பார்த்தீங்கன்னா 3259.49 கோடிகள். அடுத்தது NAVன்னு சொல்கிற நெட் அசட் வேல்யூ, ஒரு யூனிட்டுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 355.63 ரூபாய். அடுத்தது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்பது உங்கள் மணியை மேனேஜ் பண்ணுவதற்காக மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எடுக்கும் ஆண்டு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது 0.92% இருக்குது. ஒன்றை விட கம்மியாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக. அடுத்தது எக்ஸிட் லோடு என்பது ஃபண்டிலிருந்து ரொம்ப சீக்கிரம் மணி வித்ட்ரா பண்ணால் கொடுக்க வேண்டிய சிறிய ஃபைன் தான் எக்ஸிட் லோடு. இது 0.10 இருக்குது. 30 நாளைக்குள்ளே நீங்கள் உங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணால் இந்த ஃபைனை கட்டுவீங்க. இது ஒரு சிறிய தொகை தான். உங்களுடைய வித்ட்ராயல் அமௌண்ட்டுக்கு ஏற்ப மாறுபடும். நாம் முதல்லையே கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி, கன்சியூமர் ஸ்டாப்பிள்ஸ் என்று 2 மேஜர் அசட் அலோகேஷனை பார்த்தோம். இப்போ நம்ம கம்ப்ளீட் செக்டார் அலோகேஷன் ஆஃப் திஸ் ஃபண்டுன்னு இப்போ பார்த்துருவோம். இந்த SBI கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு சொன்னாலே அது ஒரு தீமேட்டிக் ஃபண்டு, அது ஒரு சிங்கிள் செக்டாரில் மட்டும்தான் இன்வெஸ்ட் செய்யணும்னு பார்த்தோம். ஆனால் கன்சம்ஷன் செக்டார் என்பது ஒரே ஒரு செக்டாரை உள்ளடக்கியது இல்லைங்க. அது வெவ்வேறு துறைகளிலும் இருக்கும் கன்சம்ஷன் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் செய்யுது. இது இந்தியாவின் முழு கன்சம்ஷன் எக்கானமியும் கவர் செய்யும் ஒரு டைவர்சிஃபைடு தீமேட்டிக் ஃபண்டு. ஸோ செக்டார் அலோகேஷனை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஃபண்டோட ஸ்டெபிலிட்டி, க்ரோத்து, ரிஸ்க் எல்லாமே தெளிவாக புரியும். எனவே வேறு எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் கன்சம்ஷன் கேட்டகரிஸில் வருது என்று விரிவாக இப்போ பார்ப்போங்க. முதல்ல செக்டார் நம்பர் 1, இது கன்சியூமர் ஸ்டாப்பிள்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இதில் 38.85% பணத்தை இந்த ஃபண்டு இந்த கன்சியூமர் ஸ்டாப்பிள்ஸில் முதலீடு செய்துங்க. முதல் பெரிய அலோகேஷன் இது. நம்ம பிரிட்டானியா, HULனு சொல்கிற இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், நெஸ்லே மாதிரி நாம் தினமும் பயன்படுத்துகிற பேசிக் கன்சியூமர் ப்ராடக்ட் கம்பெனிஸ்லாம் இதில் வருது. இந்த செக்மெண்ட் நமக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியை கொடுக்குதுங்க. அடுத்த செக்டார் நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சர்வீசஸ் தான். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 15.71% பங்கு இதில் முதலீடு செய்யுது. இதில் ரீட்டைல் ஷாப், ரெஸ்டாரண்ட்ஸ், ட்ராவல்ஸ், ஹோட்டல்ஸ், குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி சர்வீஸ் பேஸ்டு கன்சம்ஷன் கம்பெனிஸ் வரும். அடுத்தது செக்டார் நம்பர் 3 கன்சியூமர் டியூரபிள்ஸ்னு சொல்லுவாங்க. 13.70% இதில் முதலீடு செய்கிறாங்க. இதில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, டிவி, லைஃப் ஸ்டைல் அப்ளையன்சஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ்லாம் வருது. பீப்புள் லைஃப் ஸ்டைல் ஸ்பெண்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணும் கேட்டகரியாக இது அமைஞ்சிருக்குங்க. லாங் டேர்ம் யூஸ்டு ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் அடங்கும். அடுத்தது செக்டார் நம்பர் 4ன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஆட்டோமொபைல்ஸ் அண்டு ஆட்டோ காம்பனண்ட்ஸில் 7.74% முதலீடு செய்கிறாங்க. இதில் கார்ஸ், 2 வீலர், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம்
காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் இதில் சேருதுங்க. அதனால் இவங்க கார்ஸு, பைக்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இவங்க பண்ணுறாங்க. அடுத்தது டெக்ஸ்டைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸில் 5.11% முதலீடு செய்கிறாங்க. இதில் க்ளோத்திங், ஃபேஷன், கார்மெண்ட்ஸ், பிராண்டட் வியர் கம்பெனிஸ் வரும். பீப்புளுடைய லைஃப் ஸ்டைலும் ஃபேஷன் கன்சம்ஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணும் செக்டாருங்க இது. அடுத்து வர முக்கியமான செக்டார்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான மீடியா, என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பப்ளிஷிங் செக்டாருங்க. இதில் 3.65% பணத்தை இவங்க இதில் முதலீடு செய்கிறாங்க. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், டிவி நெட்வொர்க்ஸ், என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிஸ் இந்த பகுதியில் வருது. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி ஏர்டெல் தான் இதில் டாப் ஹோல்டிங்காக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், கன்சியூமர் ஃபண்டில் எப்படி பாரதி ஏர்டெல் டாப் ஹோல்டிங்காக வருது அப்படின்னு. இப்போ இந்தியாவில் டேட்டா யூசேஜ், மொபைல் பில்ஸ், இன்டர்நெட் கன்சம்ஷன் இல்லாமல் ஒரு நாளே நடக்காது. ஸோ டெலிகாம் இட் செல்ஃப் மேஜர் மாடர்ன் கன்சம்ஷன் கேட்டகிரிங்க. அதனால தான் ஏர்டெல் இந்த ஃபண்டில் முக்கியமான ஹோல்டிங்காக வருது. மொத்தத்தில் எஸ்பிஐ கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் என்பது ஸ்டாப்பிள்ஸ், டிஸ்கிரிஷனரி, டியூரபிள்ஸ், ஆட்டோஸ், சர்வீசஸ், மீடியா, டெலிகாம் இவற்றையெல்லாம் சேர்த்து இந்தியாவின் முழு கன்சம்ஷன் சைக்கிளையும் கவர் பண்ணுறதுங்க. இதன் மூலம் ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் க்ரோத் ரெண்டுமே கிடைக்க உதவுது. அதனால் எஸ்பிஐ கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு நீண்டகால இந்தியாவின் க்ரோயிங் கன்சூமர் ஸ்டோரிக்கு டைரக்ட் எக்ஸ்போசர், அதாவது வெளிச்சம் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராங் தீமேட்டிக் ஃபண்டுங்க. எனவே ரிஸ்க் இருக்குது, ஆனால் லாங் டைம் டிசிப்ளினாக இருந்தால் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. மேலும் இன்வெஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ரிஸ்க் லெவல் என்றும் அவங்க பரிந்துரைக்கிறாங்க. இப்போ நாம் இந்த எஸ்பிஐ கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு டைரக்ட் பிளான் க்ரோத் கொடுக்குற ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் சிஏஜிஆரை பார்ப்போங்க. இது ஒரு கன்சியூமர் தீம் ஃபண்டுன்றதுனால லாங் டேர்மில் ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதாவது கடைசி 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு அரவுண்டு 15.21% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கன்சியூமர் ஸ்பெண்டிங் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த ஃபண்டு ஸ்டெடியாக க்ரோ ஆகிருக்கு. அடுத்தது 5 இயர் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கடைசி 5 வருடங்களாக ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் சாலிடு 24.52% கொடுத்துருக்கு. இது மிக பவர்ஃபுல். ஏன்னா 5 வருடத்தில் லாங் டேர்மில் காம்பவுண்டிங் ஃபுல் பவரில் வேலை செய்யறதுனால ரிட்டர்ன் டபுள் ஸ்பீடில் வருது. அடுத்தது இன்செப்ஷன் போது 16.46% கொடுத்துருக்குங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட 13 வருடங்களாக பல எக்கானாமிக்கல் சைக்கிள்ஸ் வந்தும், அதாவது கோவிட் மாதிரி கிராஷ் வந்தும் எல்லாத்தையும் கடந்து கன்சிஸ்டன்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துள்ளது. மேலும் இந்த ஃபண்டு இதனுடைய மீனிங் என்ன சொல்லுதுன்னா, கன்சியூமர் தீம் இந்தியாவில் லாங் டேர்மில் ஃபெயில் ஆகாது. பயங்கர நிலை வந்தாலும், கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் மக்கள் சாப்பாடு வாங்குவாங்க, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. எசென்ஷியல் அண்ட் சர்வீஸ் டிமாண்ட் எப்போவும் இருக்கும். இதனால் தான் இந்த ஃபண்டு லாங் டேர்மில் ஸ்ட்ராங் ரிட்டர்ன்ஸ் டெலிவரி பண்ணுதுங்க. இப்போ இந்த வீடியோவின் முக்கியமான கால்குலேஷன் பகுதிக்கு நம்ம வந்துட்டோங்க. இப்போ இந்த ஃபண்டில் 20% அஸ்யூம்டு ஆனுவல் ரிட்டர்ன் ரேட் என்று வைத்துக்கொண்டு, சிஏஜிஆர் என்று வைத்துக்கொண்டு ஒருவர் 1 lakh ரூபி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்வெஸ்ட் செய்தார் என்றால் அவருக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்பதை நாம் இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் பார்ப்போங்க. உதாரணமாக அவர் இன்வெஸ்ட் பண்ண தொகை 10 வருடம் கழித்து எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6,19,000 ரூபாயாக வளர்ந்துருக்கும். இது காம்பவுண்டிங் வெறும் ஆரம்பம்தான். இதே ஒரு 15 வருஷம் டைம் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தாருன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் என்பது 15,37,000 ரூபாயாக வளர்ந்துருக்குங்க. இதுதான் காம்பவுண்டிங் ஆக்சலரேட்டிங் எஃபெக்ட் என்பது. அதே அவர் 20 வருடம் கழித்து பார்த்தார்னா அவருடைய காம்பவுண்டிங் வேகம் இன்னும் அதிகரித்து இருக்கும். அதாவது 38,33,000 ரூபாயாக வளர்ந்துருக்கும். ஆல்மோஸ்ட் 38 டைம்ஸ் க்ரோத் ஆகிருக்குங்க. அடுத்து 26 வருஷத்துக்குன்னு போது இதுதான் காம்பவுண்டிங்கின் ரியல் மேஜிக்னு சொல்லுவாங்க. 26 வருஷத்தில் அவருடைய 1 லட்சம் என்பது 1,14,47,546 ரூபாயாக வளர்ந்து வந்திருக்குங்க. இதுதான் லாங் டேர்ம் பேஷன்ஸுக்கான ரியல் பவர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று நல்லா கவனிக்கணும், இது ஒரு அசியூம்டு 20% சிஏஜிஆர் எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட்டின் நிலவரத்தை பொறுத்து மாறி வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரெஜிஸ்டர் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நாம் இது வரைக்கும் 1 lakh ரூபி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக
இன்வெஸ்ட் செய்யும்போது வெவ்வேறு காலகட்டங்களில் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்பதை பார்த்தோம். இப்போ நாம் ஒருத்தர் 1 லேக் செய்ய முடியல, அவர்களால் 25,000 தான் செய்ய முடியும் முதலீடு அப்படின்னா, அந்த பணத்தை முதலீடு செய்து அவர் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் தொகையாக 23,84,905 ரூபாயை வாங்கி கொள்ள முடியுங்க 25 வருடங்கள் கழித்து. அதே அவர் 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் செய்தார்னா அவருடைய முதலீடு 25 ஆண்டுகள் கழித்து 47,69,811 ரூபாயாக வளர்ந்து வர வாய்ப்பு இருக்குங்க. இந்த 20% எஸ்டிமேட்டட் ஆனுவல் ரிட்டர்ன் ரேட்ஸில் நம்ம கணக்கு செய்யும்போது இதுதாங்க காம்பவுண்டிங் பவருடைய மேஜிக்னு சொல்கிறது. இப்போ இந்த ஃபண்டில் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டுக்கு எப்படியெல்லாம் டேக்ஸ் நம்ம பே பண்ணணும் என்பதை நாம் இப்போ விரிவாக பார்ப்போங்க. இப்போ இந்த ஃபண்டில் டேக்ஸுன்னும் போது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஒரு வருடத்துக்கு குறைவாக நாம் நம்மளுடைய பணத்தை வித்ட்ரா செஞ்சால், அதாவது ரீடீம் செஞ்சால் அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் என்று சொல்லுவாங்க. இதுக்கு டேக்ஸாக 20% நம்மளுடைய ப்ராஃபிட் நம்ம சம்பாதிச்சதில் கட்டிடணுங்க. உதாரணமாக நம்மளுக்கு 50,000 ரூபாய் 1 இயர்க்குள்ளே சம்பாதிச்சோம்னா அதுக்கு டேக்ஸாக 20% போது 10,000 ரூபாய் நாம் கட்ட வேண்டி வருதுங்க. இதுதாங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ன்னு சொல்கிறது. இதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ன்றது நாம் ஒரு வருடத்துக்கு மேலே ரீடீம் செய்தனா, அதாவது வித்ட்ரா செஞ்சோம்னா நாம் சம்பாதிக்கிற ப்ராஃபிட்டுக்கு நம்மளுக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுங்க. அந்த 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கு, ப்ராஃபிட் அமௌண்ட்டுக்கு 12.5% டேக்ஸ் வருங்க. உதாரணமாக ஒருத்தர் 1,50,000 ரூபாய் சம்பாதிச்சாருன்னா ஒரு வருஷம் கழித்து 1,00,000 ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது. மீதி இருக்கிற 50,000 ரூபாய்க்கு 12.5% என்னும்போது 6,250 ரூபா அவர் டேக்ஸாக கட்ட வேண்டி வருங்க. இப்போ இந்த ஸ்கீமில் எப்படி ஜாயின் பண்ணுவது அல்லது இந்த ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் செய்வது என்று பார்ப்போங்க. உங்கள் டெலிஃபோனில் ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். எய்தர் க்ரோ ஆப், ஜெரோதா காயின், பேடிஎம் மணி, குவேரா போன்ற ஆப்புகளை. பிறகு உங்களுடைய கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுடைய பேன், ஆதார், ஃபோட்டோ, இசைன் இவற்றை வைத்து பிறகு சர்ச் பாரத்தில் எஸ்பிஐ கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் என்று தேடுங்க. எஸ்ஐபியா அல்லது லம்சம் மோடான்னு தேர்வு செய்யுங்க. அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள். பிறகு கன்ஃபார்ம் கொடுங்க. ஃபண்டில் சேர்வது உறுதியாகிடும். அடுத்த மோடுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக நீங்கள் இணைவதுங்க. இப்போது நீங்கள் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டை லாகின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுடைய இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்கீமை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எஸ்ஐபியா லம்சம் மோடுவான்னு தேர்வு செய்யுங்க. பேமெண்ட் செய்யுங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். 3வது ஆப்ஷன் ஆஃப்லைன் மெத்தட். எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு போங்க. உங்களுடைய பேன், ஆதார், பேங்க் பாஸ்புக் இவற்றை சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு செக்கை கொடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஓவராலாக பார்த்தா எஸ்பிஐ கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் என்பது இந்தியாவின் கன்சியூமர் ஸ்பெண்டிங் எக்கானமியில் லாங் டேர்ம் க்ரோத் கேப்சர் பண்ணுற ஒரு தீமேட்டிக் ஃபண்டு. கன்சம்ஷன் டிமாண்ட் இந்தியாவில் தொடர்ந்து அதிகரிக்குது. கார்ஸ், மொபைல்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஃபேஷன், டெலிகாம் எல்லா துறைகளிலும் கன்சம்ஷன் அதிகரிக்குது. இந்த ஃபண்டு அதையே டார்கெட் பண்ணுதுங்க. ஆனால் இது ஒரு தீமேட்டிக் ஃபண்ட், அதனால் ஷார்ட் டைம் வாலட்டிலிட்டி நார்மல். லாங் டேர்ம் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபண்டு சூட் ஆகும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் உங்கள் ரிஸ்க் கெப்பாசிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான், ஃபைனான்ஷியல் கோல் இவைகளை கிளியராக புரிஞ்சுக்குங்க. இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் என்பதை ஞாபகம் வச்சுக்கின்னு ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் செய்வதற்கு முன் ஜாக்கிரதையாக படித்து பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை போன்ற நிதி சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க நமது ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மீண்டும் ஒரு இதே போன்று வேல்யூபிளான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.